இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் கார் கண்ணாடி உடைக்கப்பட்டதில் அரசியல் இல்லை என திருவான்மியூர் காவல்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் பாவேந்தன் வழங்க கேட்கலாம். பாவேந்தன், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். வணக்கம். பிரபல இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் கார் கண்ணாடி உடைப்பு விவகாரத்துல முதற்கட்ட அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணை மேற்கொண்ட திருவான்மியூர் காவல் நிலையம் பாத்தீங்கன்னா, ஜேம்ஸ் வசந்தன் சாப்பிட சென்ற உணவகம் அருகில் உள்ள வீட்டின் வாசலில் கார் நிறுத்தியதால் வீட்டின் உரிமையாளர்கள் கண்ணாடியை உடைத்ததாக முதல்கட்ட விசாரணையில் அம்பலமாகியிருக்கு. அது ஒரு பெண் தான் அந்த வீட்டிற்குள் செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டதனால ஜேம்ஸ் வசந்தனுடைய கார் நிறுத்தி வைக்கப்பட்டதாக கிட்டத்தட்ட 25 நிமிஷத்துக்கு மேல நிறுத்தி வைத்திருந்ததுனால அவசர காரணமாக அந்த பெண்மணி அவருடைய சொந்த வீட்டுக்கு செல்ல முடியாத காரணத்தால் கோபத்தை ஏற்படுத்த நோக்கமாக அந்த கார் கண்ணாடி உடைக்கப்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில திருவான்மியூர் காவல் நிலையம் சார்பில் வெளிப்பரப்பாயிருக்கு. இது அரசியல் நோக்கத்திற்காக எந்த ஒரு தாக்குதலும் இல்லை என்கின்ற ஒரு கருத்தையும் அவர் ஒரு சில மணி நேரத்திற்கு முன்பாக சமூக வலைதளத்திலையும் பதிவிட்டிருந்தார். அதன் தொடர்ந்து காவல்துறையும் தற்போது அது அரசியல் நோக்கத்திற்காக உடைக்கப்பட்டது அல்ல, ஒரு பெண் உடைக்கப்பட்டதாக தகவலானது தற்போது வெளியாகிருக்கு. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாவேந்தன்.